வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப ராசி 2026 பிப்ரவரி. பொதுவாக ரிஷப ராசியை நம்ம 2026 வாவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா பணம், பொருள், அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் ரிஷபத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். காரணம் உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். சனி 11th ஹவுஸில் இருப்பார். அது ப்ராஃபிட் அண்ட் கெயினில் அங்கே பொசிஷன் எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் தான் யோக காரகன். ப்ளஸ் குரு 2nd ஹவுஸில் அவர் பொருளாதாரம், புதிய முயற்சிகளை வெற்றி அடைய வைப்பார்னு அந்த குருவை பற்றியும் பார்த்தோம். இப்போ டிரான்சிஷனில் நமக்கு என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில் 4th February புதன் ராகுவோட இணைவர். ஆக்சுவலாக புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி. அவர் தான் பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்டவர். அடுத்து சுக்கிரனும் இணைவார் 6th of February. அப்புறம் சூரியன் உங்களுக்கு 13th February. செவ்வாய் 23rd February. இப்படி ஒன்று ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க போனால், ரிஷபத்துக்கு அதோடைய அந்த ஹவுஸ் என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக அது 10ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய பதவி சம்மந்தப்பட்டது, உங்களுடைய அதிகாரம், நீங்கள் யார் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டது தான் அந்த 10ஆம் இடம். இங்கே இத்தனை கோள்கள் சேரும் பொழுது அது கூட்டணின்னு சொல்கிறோம். கூட்டணி மீன்ஸ் அது எல்லாரும் ஒன்றா இணைகிறாங்க. இப்போ நீங்கள் நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா அப்படி இருக்கும். உங்களோட கலீக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அப்படி இருக்கும். அதுதான் அந்த இடம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 5 பேர் ஒன்றா இருப்பாங்க. இப்போது இதில் ஒன்றோட ஒன்று யார் முன்ன யார் பின்ன அப்படிங்கிறத விட அங்கே ராகு இருக்காருன்றதை நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுங்க. ராகு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ராகு தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவார். இதுதான் அதோடைய ஸ்டேட்டஸ். அப்போ ரிஷபக்கு 10th ஹவுஸில் இந்த மாதிரி மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் வரும்போது வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், பதவியில், அதிகாரத்தில் திடீர்னு ஒரு மாற்றம் கொண்டு வரும். அது ராகு யாருக்கெல்லாம் யோகம் பெற்று அந்த பர்த் சார்ட்டில் இருக்கோ, சில பேருக்கு ராகு 1st ஹவுஸில் இருக்கும். அது அவங்களுடைய தாட் ப்ராசஸை கனெக்ட் பண்ணுறது. அதே ராகு 2nd ஹவுஸில் இருக்கும், மணி அண்ட் வெல்த்துக்கு. சில பேருக்கு 3rd ஹவுஸில் கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸில் இருக்கும். சில பேருக்கு 4th ஹவுஸில் ப்ராப்பர்ட்டி அசர்ட்ஸில். அப்படி ஒவ்வொரு இடத்துல அந்த ராகு மாறும். இப்போ ராகு 8th ஹவுஸில் சில பேருக்கு இருக்கும், நிறைய ட்ரபிளை கொடுக்கும். ராகு 12ல் இருக்கும். ஸோ 10ல் இருந்தால் அது பிஸ்னஸ்க்கு எப்பவுமே லக்குன்னு சொல்கிறோம். அந்த ராகு எப்படி உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்காரோ, ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த முறை அது ஃபேவராக இருந்தார்னா, இந்த 10th ஹவுஸில் இந்த மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அது அன்ஃபேவராக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் அது அட்வர்ஸாக வேலை செய்யும். ஸோ அது உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் இது வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ராகு எப்படிப்பட்ட யோகத்தோடு இருக்காருன்னு. அதை பேஸ் பண்ணி தான் நிறைய மாற்றங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் இஃப் யூ ஃபீல் எஸ் ஐ எம் வெரி லக்கி, எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா யூ கேன் டேக் த சான்ஸ். ஏன்னா ராகு திடீர்னு அந்த மாதிரி தான் கொண்டு வரும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்ம வாழ்க்கையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய விஷயம் நடக்கும், திடீர்னு நடக்கும். அது ராகு தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இருந்தாலும் அது உங்களுக்கு நெகட்டிவாக ஆகிடக்கூடாதுக்காக நான் சொல்கிறேன். அதை செக் பண்ணிங்க. ஸோ கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த, ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருந்த, ஒரு ஏக்கத்தோடு இருந்த விஷயங்கள் திடீர்னு லைஃப்பில் சம்பந்தமே இல்லை, இப்படிலாம் நடக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல, நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு கொண்டு வரார். அதனால் தயாராக இருங்க. அடுத்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அதுக்கு இடம் நேரம் இருக்குமானே தெரியாது. அந்த மாதிரி பிஸியாக இருப்பீங்க. பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் கிடச்சி உங்களுக்கு அதுக்கு டைமும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் பிளானையும் க்ளீனாக கொண்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா காம்பினேஷனுமே ஃபேவராக இருக்குது.
ஸோ எல்லா காம்பினேஷனும் ஃபேவராக இருக்கும்போது அந்த மேரேஜ் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணலாம். அந்த மேரேஜை வந்து நீங்கள் வந்து எஸ் ஓகே நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்லேயும் அப்படி தான். ரொம்ப நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், அதை வந்து நம்ம இந்த வாட்டி கல்யாணமாக முடிச்சிடணும், திட்டமிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதுக்குறான நேரம் வந்திருக்கு. மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரியில் ரிஷப ராசியை சேர்ந்த உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நேரம் இது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் எதிர்காலம் என்ன நினைக்க போகுது, உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் எப்படி வந்து ஒரு பிளான் பண்ண போகிறீங்க, உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது, ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப 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 நல்ல நேரம் அது. நீங்கள் நினைக்கிறது உங்கள் வாழ்க்கையாக மாறப்போகுதுன்ற மாதிரி ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ நல்லா கிளியராக திங்க் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்கள் இல்லத்தரசிகள், ரிஷபம் அப்படின்னாலே ஒரு பெண் ராசி தான். ரிஷபம்னு வந்துட்டாலே சந்திரன் அங்கே உச்சமாக இருக்குது. மனம் சம்மந்தப்பட்டது, ஆசை சம்மந்தப்பட்டது, குடும்பம், பாசம், நெருக்கம், அந்த மாதிரி ஒரு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பெரிய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கு. எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத ஒரு தருணம். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமான ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கலாம். திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற பாக்கியம் சடனாக வரும். சடனாக ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கிஃப்டாக கூட வரும். ஃபேமிலியே உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த தொகை கையில் வரும், பணம். அந்த மாதிரி ஒரு நேரம் வருது 2026 பிப்ரவரியில். ரிஷபம் எதிர்பார்த்த ஒரு வேலை, எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு பரிசு, உங்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல உறவு, எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சடனாக ஒரு சேஞ்ச் கொண்டு வர மாதிரி தெரியுது. ஸோ அதை நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரோக்கியம் ஒன்றும் பெரிய பிரச்சனை தெரியல. ராகு உங்கள் பர்த் சார்ட்டில் ஒரு வேளை தோஷம் அடைஞ்சிருந்தால் அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், அப்படி தான் சொல்கிறேன். பட் மேஜராக ஒன்றும் இல்லை. பட் நத்திங் டு வரி, சீரியஸாக ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் ரிஷப ராசி 2026 பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம், எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதம். அது அதிர்ஷ்டகரமாகவும் ஒரு உங்களை வந்து வியப்படைய வைக்கக்கூடிய, பிரமிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன். பார்ப்போம் கடவுள் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியோடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி, மேஷ லக்னம். ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி, ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள். உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜென்யூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சில அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார் பிப்ரவரியில். 4th of February புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா, இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது. யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th of February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள்.
ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த பிப்ரவரியில் இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோபதாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடை விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23rd February அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க 13th to 17th. அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது பிப்ரவரி மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளுடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம், நேரம், ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பர்த் சார்ட்லேயே அந்த 8th house கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோண்டியதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும், ஒரு சமாதானமும், ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.